நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி தனி பாதையில் பயணித்து வரும் காளியம்மாள் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியானது. குறிப்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்ததாகவும் விரைவில் தாமரை கட்சியில் இணைய இருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் நடந்தவை குறித்து நமது நியூஸ் தமிழ் குழுவிடம் அவரே விவரித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து வந்த காளியம்மாள் கடந்த பிப்ரவரியில் அக்கட்சியில் இருந்து விலகினார். சீமானுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியில் முக்கிய முகமாக இருந்த அவர் அடுத்ததாக எந்த கட்சியில் இணைகிறார் என்று நாம் தமிழர் கட்சியினர் மத்தியிலேயே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து தவேக தலைவர் விஜயை அவர் சந்தித்து பேசியதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டன. மறுபுறம் திமுகவில் இணைய அனைத்து பேச்சுவார்த்தையும் முடிந்துவிட்டதாக ஒரு தகவல் உலவியது. ஆனால் கட்சியில் இருந்து விலகிய நாளாக வேறொரு கட்சியில் இணைந்து பணியாற்றுவேன் என்று கூறி வரும் காளியம்மாள் அது எந்த கட்சி என்பதை உறுதிப்படுத்தவில்லை. இப்படியான சூழலில்தான் திமுக தவேகாவை தவிர்த்து காளியம்மாள் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியானது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து பேசியதாகவும் முழுக்க அரசியல் ரீதியான சந்திப்பாக அது அமைந்ததாகவும் கூறப்பட்டது. சமூக வலைதளங்களில் பரவிய தகவலை தொடர்ந்து இது தொடர்பாக காளியம்மாளை தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது நயினார் நாகேந்திரனை மீனவர் பிரச்சினை தொடர்பாக மீனவ சமூக பிரதிநிதிகள் நெல்லையில் வைத்து பார்த்ததாகவும் சாமி தரிசனத்திற்காக நெல்லையப்பர் கோவிலுக்கு சென்ற தன்னையும் அவர்கள் சந்தித்துவிட்டு சென்றதாகவும் கூறினார். இப்படி தன்னை சந்தித்த மீனவ பிரதிநிதிகள் பிறகு நயினாரையும் சந்தித்து பேசியதால் அந்த சம்பவங்களை இணைத்து பாஜகவில் இணையப் போவதாக கூறுகிறார்கள். அந்த தகவலில் உண்மை இல்லை என்று மறுப்பு தெரிவித்தார் காளியம்மாள். புதிதாக ஒரு கட்சியில் இணைந்து பயணிப்பது உறுதி என்று கூறி வரும் அவர் பாஜகவில் இணைய இருப்பதாக பரவும் தகவலுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்.